ம். மத்தியானம் மதியம் போட்டுட்டு தூங்கிக்கிறது. சரி. இது மியூட் பண்ணிக்கங்க அங்க பேசுறாச்சுன்னா. ஓகே. மனிதர்களே ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. எனவே செவிதாழ்த்தி கேளுங்கள். யா யுவன் நாசு தொரிப மசலுன் ஃபஸ்தமியூ லஹு. நிச்சயமாக அல்லாஹ்வை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு வார்த்தை நல்லா இருக்கு, அப்புறம் மறுபடியும் செக்காது. ம்ஹும். அவர்கள் வந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போனால் அவர்களால் அதனை அந்த ஈயிடமிருந்து திரும்பி கைப்பற்ற முடியாது. தேடுபவனும் தேடப்படுபவனும் பலகீனர்களே. இது நம்ம முன்னாடியும் லெவல் 7ல பார்த்தோம். அங்க பேசுறவங்க மியூட் பண்ணிங்க. டான்ல ஊத்திக்கோங்க. அவர்கள் அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு கண்ணியப்படுத்தவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவன். பாப்பாங்க. நிறைய மசல் பார்த்துருவாங்க. எப்படி இருக்கும்னா அலம் தர கைஃப தாரபல்லாஹு மசலன் தாரபல்லாஹு மசலன் வதாரபல்லாஹு மசலன் வதாரபல்லாஹு மசலன் வதாரபல்லாஹு மசலன் வத்ரிபுலகம் மசலன் வத்ரிபுலகம் மசலன். நீங்கள் உதாரணத்தை கொண்டு கூறுங்கன்னா நபிக்கு சொல்ற மாதிரி வரும். இது இது வந்து அல்லாஹ் செய்யறது. தரபல்லாஹு மசலன். உதாரணத்தை கூறுபவன் நல்லா இருக்கிறான். இங்க உதாரணத்தை கூறச் சொல்பவனும் நல்லா இருக்கிறான். ரைட்டா? இங்க அல்லாஹ் நேரா இருக்கான். தரபல்லாஹு மசலன்னா அல்லாஹ் சொல்றான். உதாரணம் சொல்லப்படுகிறது. யார் சொல்றாங்க தெரியாது. உதாரணம் சொல்லப்படுகிறது இருக்கு. அது ஏங்கிறத பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். எனவே செவித்தாழ்த்து கேளுங்க. போன வாரம் பார்த்தோம். ஒரு உறுதியும் இல்லாமல் அந்த எஜ்ஜில் நிற்கக்கூடியவன் அல்லாஹ் வணங்குறவன் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். இவன் யார் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறானோ அவன் வானத்திலிருந்து விழுந்து அப்போ வந்து காஃபிர்களை பத்தி சூரா ஹஜ்ஜில் வந்து நிறைய முஷ்ரிக்கின்கள் நிராகரிப்பவர்களை பத்தி நிறைய சொல்லிட்டே வரான். ரைட்டா? சொல்ல சொல்ல அவங்களுக்கெல்லாம் கேட்டுட்டு வந்து அவங்க என்ன மாதிரி அவங்களுக்கு தண்டனை இருக்குங்கிற மாதிரி சில உதாரணங்கள்லாம் சொல்லிட்டு வரான். இணை வைத்தல்ங்கிறதுனா முற்றிலும் தூய்மையானவனை களங்கப்படுத்துவது. போன வாரம் பார்த்தோம். எப்படி முற்றிலும் தூய்மையானவனை போல் அவனது படைப்புகள் சிலவும் இருப்பதாக எண்ணுவது. இதுவும் இணை வைத்தலுக்கு தான் வரும். படைப்பிடங்களை அவனது எல்லைக்கு உயர்த்துவது, அது யாராக எதுவாக இருந்தாலும் அவனை படைப்பிடங்களுக்கு ஒப்ப அல்லாஹ்வை கீழே இறக்குவது. இந்த மாதிரி செய்யறது வந்து ஷிர்க்குக்கு ஒப்பாகும். ரைட்டா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வழி வந்தவங்க எல்லாம் தடம் மாறுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அல்லாஹ் ஹஜ் கிரியைகளை மேன்மைப்படுத்த சொல்கிறான். அல்லாஹ்வுக்கும் எதையும் இணைக்காத அவனை முற்றிலும் வழிபட்டவர்களாக அல்லாஹ் வகுத்தவை அல்லாது வேற எதையும் மேன்மைப்படுத்தாமல் குர்பானி கொடுப்பது கூட வரம்புடன் இருக்கணுங்கிற மாதிரி பார்த்தோம் நம்ம. ரைட்டா? அப்ப இங்க வந்து யா ஐயுஹல்லதி நாமனும் இருக்கும், யா ஐயுஹல் முஷ்ரிக்கும் இருக்கும், இங்க யா ஐயுஹன் நாசுன்னு இருக்கு. மனிதர்களேன்னு இங்க வருது. சூரா ஹஜ்ஜோட இறுதி ஆயிடுச்சு. பல முறை சொல்லி புரிய வைக்க முயன்று புரிந்து கொள்ளாதது மட்டுமல்ல உதாசீனப்படுத்தியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் பொத்தம் பொதுவாக யா ஐயுஹன் நாஸ் அப்படிங்கிறான். தனிப்பட்டு ஒருத்தவங்களை அழைச்சா இப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து யா ஐயுஹல் முஷ்ரிக்குன்னா கோபம் வருது. யா ஐயுஹல் ஆமினுன்னு கூப்பிட முடியாது. அந்த மாதிரி செய்யல. அப்ப பொத்தம் பொதுவாக அல்லாஹ் தஆலா யா ஐயுஹன் நாஸ்னு கூப்பிடுறதா இந்த சூரா ஹஜ்ஜோட கடைசி தர்மம். ஹலக ஹுலிக்க படைக்கப்பட்டது. கதப குத்திவ எழுதினான் எழுதப்பட்டது. தரப துரிப சொன்னான் சொல்லப்பட்டது அப்படின்னு வரும். இங்க ஒரு வசனம். இது வந்து இந்த இது மாதிரி சொல்லுவாங்க. மைய புறத்தூண்டுதல் என்பது சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் பெர்சுவேஷன் அப்படின்னா ஒரு மைய மற்றும் புறத்தூண்டுதல்னு சொல்லுவாங்க. அதை எப்படின்னா ஆஹ், மக்கள் எவ்வாறு தகவல்களை பெற்று மனப்பான்மைகளை உருவாக்குறார் என்பதை விளக்கும் விரிவுபடுத்தல் நிகழ்வு தான் இந்த இது. இது எப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஒரு வாய்ஸ் கேக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் கேக்குதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரைட், ஓகே. இப்போ வந்து ஒரு ஒரு பள்ளியில உள்ள உட்காந்துருக்கோம். உள்ள உட்காந்துருக்கிற ஒரு குரூப் இருக்காங்க. வெளியில வந்து பள்ளியில இடம் இருக்கிறதுனால வெளியில உட்காந்துருக்காங்க. பள்ளியில பயான் பண்றவர் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி புள்ளிங்க மாதிரி இருக்காரு. ரைட்டா? அப்ப அந்த சமயத்துல உள்ள உட்காந்துருக்கவங்க எப்படி என்னடா இவனை போய் மெம்பர்ல ஏத்துறாங்களா, இவனை போய் குத்பா பண்ண சொல்றாங்களா, இது என்ன கதியில இருக்குன்னு தெரியலையே, ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு புழுக்கம் இருக்கும். ரைட்டா?
அவர் போய் பயான் ஏறினோன்னா சுப்ஹானல்லாஹ் அவ்வளோ எலக்வெண்ட்டா, அவ்வளோ அழகா, அவ்வளோ கிராத்தெல்லாம் அவ்வளோ அழகா சொல்லி, அரபி உச்சரிப்பெல்லாம் அழகா சொல்லி அவர் செய்யும் போது என்னத்தான் அவர் செஞ்சாலும் அவங்க மைண்ட்ல அந்த இது இருக்குல்ல, மைண்ட் செட் ஆயிடுச்சுல. என்ன டிஷர்ட் மாட்டிருக்காப்புல, என்ன ஒரு மாதிரி லூஸா, தொப்பியை ஒழுங்கா போடலையே, தாடியும் அவ்வளவுதான் இல்லையே, ஒரு மாதிரி இருக்காப்புலேங்கிற மனசுலயே கேட்கும் போது அந்த அளவுக்கு உள்வாங்க முடியுமான்னு தெரியாது. அதே சமயம் வெளியில உட்காந்துருக்குறாங்கல்ல, வெளியில உட்காந்துருக்கணும், மாஷா அல்லாஹ் என்ன அழகா பேசுறாங்க, யார் இந்த ஷேக்குன்னு தெரியலையே, போய் நம்ம முலாகத் பண்ணணுமே, பிள்ளைக்கு நசீஹத் பண்ண சொல்லணுமே, இப்படிங்கிற மாதிரி வெளியில உட்காந்துருப்பாங்க. ஒரே செய்தி, ஒரே ஆளு, ரெண்டு விதமா அந்த பார்வையை பார்க்கும்போது அந்த ஆம், வெளியில உள்ள அந்த அந்த தோணுதுல்ல, அது என்ன பண்ணும், இதுக்கு ரெண்டுக்கு மாறமா இருக்கும். அப்ப இந்த ஒருத்தவங்க சொல்றாங்கங்கும் போது உதாரணத்துக்கு எப்படின்னா, கண்ணதாசனோட ஒரு கவியரங்கம், அந்த கவியரங்கத்துக்கு ஒரு காலேஜுக்கு போறாப்புல. அந்த கவியரங்கத்துக்கு போகும்போது அந்த மாணவனோட ஒரு கவிதையை இவர் எடுத்துக்கிறாரு, கண்ணதாசன் எடுத்துக்கிறாரு. இவர் கவிதையை அந்த மாணவனுக்கு கொடுக்குறாப்புல. ரைட்டா? அந்த மைண்ட் செட்டை பத்தி சொல்றது. அப்ப அந்த ஆளு கவியரங்கத்துல இறங்கி அந்த மாணவன் ஃபர்ஸ்ட் கவியரங்கத்துல பேசுறாரு கண்ணதாசனோட கவிதையை. ஒரு அப்ளாஸ்ல ஒரு மண்ணு இல்லை, பேசாம இருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இவர் பேசுறாரு அந்த மாணவனோட கவிதையை. ஒரு ஒரு வரிக்கும் அப்ளாஸ், கை தட்டுறாங்க. எதனால? அந்த மைண்ட் பார்க்கறதுனால, அவங்களுக்கு அப்படி பழகுனதுனால இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ஆளை பார்த்து எடைய போடுறது, ஆளை பார்த்து எடைய போடுறது. ஆள் நல்லதா இருந்துச்சுன்னா நல்லதா கேட்டுக்கிறது, வேணான்னு தோணுச்சுன்னா வேணாம். அப்ப இங்க என்ன பண்ணாங்க மக்கள்லாம், அல்லாவோடையும் அல்லாவுடைய ரசூலையும் பேரை கேட்டா அவங்களால தாங்க முடியல. காதை பத்திக்கிறாங்க, கண்ணை ஜிசல் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அவங்களுக்கு வெறுப்போட உச்சத்துல இருக்கிறாங்க. அப்ப எல்லாம் என்ன சொல்றான், தரபல்லாஹு மசலன் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு இது போதும். அல்லாஹ் மசல் உதாரணம் சொல்றான்னா இது போதும், அல்லாஹ் சொல்லிட்டானா போதும்னு சொல்லிட்டு காதை தீட்டுக்குவாங்க. ஆனா முஷ்ரிக்குகளுக்கு, காஃபிர்களுக்கு என்னன்னா, அல்லாவை பற்றியோ அல்லாவுடைய தூதரை பற்றியோ பேசினா அவங்க புறக்கணிக்கிறாங்க, கோபம் வருது அவங்களுக்கு. யா யுஹன்னாஸ் அப்படின்னு கூப்பிடும் போது மனிதர்களே அப்படிங்கும் போது பொதுவா வந்தது. ஃபஸ்தமிஊலஹு, நீங்கள் துரிப மசலன், உங்களுக்கு ஒன்று சொல்லப்படுது, நீங்க கேளுங்க, லிசன் டு இட். எனவே செவித்தாழ்த்து கேளுங்கன்னு சொல்ற 19 யாரு சொல்றாங்கன்னு இல்லாம அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் பேரை சொல்லாம மெசேஜ் போய் சேரணுங்கிறதுக்காக யா யுஹன்னாஸ் துரிப மசலன் ஃபஸ்தமிஊ லஹு அப்படிங்கிறான் முலாத்தலம். ரைட். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி லை யஹ்லுக்கு துபாபம் வல விஸ்தமூ லஹு வயின் யஸ்லுபுஹும் யஸ்லுமுஹுமு நுபாது ஷையன் லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு. அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்கள், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், யாரை அல்லாஹ்வை தவிர கூறினாலா, லை யஹ்லுக்கு துபாபன், ஒரு ஈய கூட படைக்க முடியாது, வல விஸ்தமூ லஹு, அது எல்லாருமே சேர்ந்து ஜமாத்தை சேர்ந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. வயின் எஸ்லோபுகும், அது 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 இன்னும் சாப்பாட்டை எடுத்துக்கிச்சுன்னா, ஷையன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிச்சுன்னா, லா எஸ்தன் கீதூஹு மின்ஹு, அதுலேருந்து நீங்க அதை திரும்பி பெறவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஒரு ஓமை தான் அது. இன்ஷா அல்லாஹ். லை அஹ்லுக்கு துவா, ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஏன் லையை போட்டால் டெஃபினெட்லின்னு வரும், ரைட்டா? லா எஸ்தன் கீதூஹு மின்ஹு, அதை ஈயிடமிருந்து அதை திரும்ப பெறவும் முடியாது அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்ததுதான். அதாவது அதற்கு படைக்கப்பட்ட அந்த தெய்வத்துக்கு ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, இந்த தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட உணவை அதனாலேயே பாதுகாக்க முடியவில்லை அப்படின்னு வரும். படையில் வைத்தவனும் அந்த உணவை பாதுகாக்க முடியாமல் ஈ ஓட்டுறான். ஒரு ஒரு சாமிக்குன்னு படைக்கிறாங்கன்னா அது சாமியாலே ஒன்றும் பண்ண முடியாது, நீ வச்ச உடனே அது ஒன்றும் பண்ண முடியாது, ஈ எடுத்துட்டு போச்சுன்னா. இது பார்த்ததுதான் இந்த விக்கிரகத்துல 10 கேசனும் இவ்வளோ மலை மேலே ஏறி நிற்கும் போது அந்த அந்த முருகனுக்குன்னு படைக்கப்பட்ட ஃபிரௌனுக்குன்னு வைக்க ரெண்டையும் பார்த்தோம் நம்ம. அந்த அவங்களுக்குன்னு சாப்பிட்றது, இப்போ வந்து சாமிக்குன்னு வச்சிருக்கிற படைக்கிறது யாரும் அதுக்கு முன்னாடி எடுக்க கூட, குழந்தைங்க கூட எடுக்க முடியாது, அப்படி படைச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபிரௌனுடைய சாப்பாட்டில் அவனுக்கு வந்து அவனுக்கு அவ்வளவு ருசியாக இருந்தாலும் பக்கத்தில் உள்ள சிப்பாயி ஆசைப்பட்டா வெளியில சொல்ல முடியாது, தலை போயிடும், அப்படியே நிற்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு சாதாரண ஈ வந்து நேராக போய் முருகன் மூக்கில் உட்காந்துட்டு
உனக்கு வச்சிருக்கிற படையை வச்சிருக்காங்கல்ல, அதை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னா அந்த அந்த சாமியால ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லிட்டு வரும், நான் உனக்கு காதில் கேட்காத நினைக்கிறேன், கேட்டிருப்பேன், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஃபிரௌன்ட்டு வந்து உன் சாப்பாடு நீ எவ்வளோ பெரிய அப்பாடக்கராக இருந்தாலும் உன் சாப்பாடு நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிடும். அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைன் பாபு, அதாவது அந்த ஈ எடுத்துட்டாலும் எதை எடுத்தாலும் லா எஸ்தானுக்கு இதுவும் மின்கும், அவங்க அந்த ஈர இருந்து எதையும் திருப்ப பெற முடியாது. இந்த மாதிரி படைச்சு வைக்கிறாங்க. படைச்சு வைக்கிறதுல இதுல ஈ உட்காந்துச்சுன்னா நம்ம வரட்டி தான் முடியும்ல, ஓங்கி அடிக்க முடியாது, செதறி போயிடும். அப்ப பூன்னு ஊதிக்கிட்டு கையால தான் ஆட்டிட்டு இருக்கலாம். அது கிட்ட போயிட்டு அதை ஈய அடிக்கவும் முடியாது. அடிச்சா அதோட போயிட்டு வீணாவும் போயிடும், அல்லது இப்போ சாப்பாடுலாம் வீணா போயிடும், அல்லது அதில் போய் செத்து போய் கிடக்கும். எதுவுமே பண்ண முடியாம அந்த பலகீனத்துல இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்க வந்து சிலைகள்லாம் வந்து அகிரிணை தான். அப்ப இன்னல்லதீன ததுஊன மின் இல்லாகி, நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் என்று எவர்களை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ, ஆண்பால்ல சொல்றான். சிலைகள் வந்து அகிரிணைகள் தான், உயிரற்ற பொருள்கள். அப்ப எப்படி வரணும்? இன்னல்லதி ததுஊனஹா மின் தூனில்லாஹின்னு வரணும். இன்னல்லதி அது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி உள்ளது. அல்லது இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ரப்பி இன்னஹுன்ன அத்லல்ன கதீரம் மினன் நாசி, இறைவனே நிச்சயமாக இந்த சிலைகள், ரப்பி இன்னஹுன்ன புளூரல்ல, நிச்சயமாக இவைகள், இவைகள்னு இருக்கும். அதுலல்னு அதுவும் புளூரல்ல, பெண்பாளர் மக்களில் அனைவரை வழிகெடுத்து விட்டனன்னு இதுல இருக்கும் அகிரிணையில. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன வழி கெடுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது என்னன்னு பார்ப்போம். ஃபெமினன் புளூரல் என்ன வரும்? இன்னல்லாத்தி ததுஊன மின் தூனில்லாஹி லன் யஹ்லுக்ன துபாபா, இப்படிதான் வரணும் பெண்பால். இங்க அல்லாஹ் தஆலா சொல்றது இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி லன் யஹ்லுக்கு துபாபா. அப்ப ஆண்பாலுக்கு சொல்ற மாதிரி சொல்றான், மாஸ்குலின் புளூரல்ல சொல்றான். ஏன் ஆண்பால் பன்மைன்னு சொல்றான்? கௌபத்லா சுத்தி கல் சிலை இருக்கு, ரேலா தூசான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு. இது எல்லாம் வந்து சிலைகள் அகிரிணை எல்லாம் பெண்பால் தான் சொல்லணும், எல்லாம் ஆண்பால்லாம் சொல்றான். ஏன்னு பார்ப்போம். மக்கத்து காஃபிர்களின் மதம் கல் சிலைக்கு அடிபணிந்தது மட்டுமல்ல, அந்த அந்த கல் சிலைய அந்த சிலைகளுக்கு மாத்திரம் அவங்க வந்து ஈமான் கொள்ளல, லாயல்டி டு த லீடர்ஸ், முன்னோருக்கு விசுவாசமாக இருந்தது அதுல வருது. விசுவாசம் என்பது எனக்கும் இறைவனுக்குமானது மட்டுமல்ல, எனக்கும் என் முன்னோருக்குமானது அப்படின்னு வரும். யூடியூப் பார்த்தீங்களா? செக் பண்ணீங்களா? வருதா? யூடியூப் வருதா? வெரி குட், ஓகே. விசுவாசம் என்பது எனக்கும் என்னை சுற்றி உள்ளவருக்குமானது. விசுவாசம் என்பது எனக்கும் நான் வசிக்கும் இடத்திற்குமானது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம் நம்ம விசுவாசத்தை, ஈமான. வணக்கம் இரு வகைன்னு இருக்கு. கௌபாவை சுற்றி கல் சிலைகளுக்கு, மக்கத்து பெரிய மனிதர்களுக்கு, ரெண்டுமே வணக்கமா போகுது. அங்க மக்கத்து காஃபிர்கள் எவரும் அபூ ஜஹல் அபூ சுஃபியானை வணங்கவில்லை என்றுதான் தெரியும். ஆனா மக்கத்து சிலைகளை வணங்க மாட்டோம் என்று சொல்வது சிலைகளை அவமதிப்பது மட்டுமல்ல, அந்த சமூகத்தை அவமதிப்பமாக ஆகும். சிலைகளை வணங்க மாட்டேன்னு சொன்னோம்னா டைரக்டா வந்து அவங்க அந்த அந்த தலைவர்களை பாதிக்கிற மாதிரி போகும், அந்த தலைமையை அவமதிப்பது மாதிரி போகும். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அந்த சமூகத்தின் எதிரி என பிரகடனப்படுத்துவதை போல் ஆகும். அதனால்தான் அவங்க சஹாபாக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பிலால் அலிலாவை போட்டதெல்லாம் என்னன்னா, அவங்க அகதுங்கும் போது அவனுக்கு பொங்கி வருது. அகதுன்னு சொன்னோம்னா அப்ப என்னோட இத்தனை சிலைகளும் வேஸ்ட் ஆக்குறானு, அப்ப இத்தனை சிலைக்கு நான் பொறுப்புதாரியா இருக்கணும், என்ன அவமதிக்கிற மாதிரி போகுது அப்படின்னு தான் அவங்க பார்த்தாங்க. கோபாவில் உள்ள சிலைகள் மட்டுமல்ல, அந்த சிலைகளை பராமரிப்பவரும் இறைவனை போலதான் இருந்தார். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிற மாதிரி நினைச்சாரு. வணங்காவிட்டாலும் வாய்ப்பொத்தில் இருப்பது பிரச்சனை இல்லை, சும்மா விடுங்களேன், அகது சொல்லாம இருங்களேன்னு பிலால் அலிலாக்கு சொல்றாங்க. சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிறாங்க. அப்ப வாய்ப்பொத்தி இருப்பதுனால பிரச்சனை இல்லை, கேள்வி கேட்பது சாமி குத்தம் மாதிரி போகுது. சாமி குத்தம், சாமியை பராமரிக்கிறோம் குத்தம் அப்படிங்கிற மாதிரி போகுது. வணங்காவிட்டாலும் உன் தேவைகள் பெருசுகளால் செயல்படுத்தப்படும். நீ ஒண்ணுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்ணாம கேள்வி கேட்பது சாமி குத்தம். அந்த ரெண்டு மாதிரி அந்த சிலைகளை பராமரிக்கிறவங்க வரும்போது அல்லாஹ் இங்க யூஸ் பண்ற வேடு இன்னல்லதீன ததுஊன்னு சொல்லிட்டு ப்ளூரல்ல சொல்றான். இன்னல் தீ வராம. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே அந்த அந்த பெருசுகளை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றாங்க வகாலு லா
ததுருன்ன ஆலிஹத்துக்கும் வலா ததுருன்ன வத்தம் வலா சுவாஅம் வலா யகூச வயஊக வனசுரா. இந்த ஒரு சிலைகள்லாம் சொல்லி வகது அதல்லு கதீரா வலா தஸ்தில் ظالمين இல்லா ضلالا. மேலும் அவர்கள் நூஹ் நபி வந்து அவங்க அல்லாஹ்ட்ட இது சொல்றாங்க, உங்கள் தெய்வங்களை விட்டு விடாதீர்கள். லா தது லா வகாலு லா ததுருன்ன, விட்டுறாதீங்க. இன்னும் வத்து சவாவு யகூசு யவுக்கு நசுரு போன்ற ஆகியவற்றை நிச்சயமாக விட்டு விடாதீர்கள் என்று கூறுகிறார். நிச்சயமாக அவர்கள் அநேகரை வழிகெடுத்து விட்டுன்னு சொல்லிட்டு நூஹ் நபி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அல்லாட்ட. அப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இதை விட்டா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதனால விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த 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 இருக்கிறதுனால அந்த பராமரிக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு. மக்கத்துல வந்து இந்த பக்கத்துல உள்ள மக்கள்லாம் இவங்களுக்கு தலைவனுங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப சிலை மூலமா இவங்களுக்கு லாபம், இவங்க மூலமா சிலைக்கு லாபம். சிலை இருக்கிறதுனால இவங்களுக்கு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பாதிக்குதுங்கிறதுனால தான் அவங்க கோவப்படுறது. விட்டுறாதீங்கிறாங்க. அப்ப இன்னல்லது இனங்கிறது கற்சிலை கடவுள்கள் இருக்காங்க, கற்சிலையின் காப்பாளர்களும் இருக்காங்க, பொதுமக்களும் இருக்காங்க. 3 மாதிரி மக்கள் அங்க வர்றாங்க. நீ வணங்காததால் ஊர் பெருசலுக்கு என்ன கஷ்டம், என்ன நஷ்டம் வரப்போகுது? நீ மட்டும் வணங்க. அவங்களுக்கு என்னன்னா, உன்னை உணராத நிலையிலே வைத்திருக்க வேண்டும். நீ இந்த கொஸ்டின்னு கேட்கக்கூடாது. ஷிர்க் அதற்கான ஆயுதம். நீ நான் சொல்றபடி டூ வாட் ஐ சே. குருக்கள் அப்படி சொன்னார்னா, ஃபாதர் அப்படி சொன்னார்னா இருக்கிற மாதிரி இங்க அஜித் சொன்னா நம்ம இருக்கணுங்கிறது அங்க அவங்க மக்கத்து குறைஷியர்கள் அந்த அந்த காப்பாளர்களோட எக்ஸ்பெக்டேஷன். கேள்வி கேட்டா பிரச்சனையா போகும். அவன் அப்படியே இருக்கிறபடி இருந்துட்டு போகணும். அப்ப நீ ஒன்ன உணரக்கூடாது. நீ என்னவா இருக்கிறியோ அப்படியே அப்படியே போகணும். வேற ஏதாவது டீட்டெயிலா படிக்கிறதோ, படிச்சு புரிஞ்சா ஃபித்னா வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஷிர்க் உன்னை சிந்திக்க விடாது. ஆனா சத்தியம் இஸ்லாம் உன்னை சிந்திக்க சொல்லும், கட்டளை இடுது, இக்ராங்குது, படிங்குது. அஃபலா ததப்பருன்னு குரான், நீ புரிஞ்சுக்க மாட்டியாங்குது. அஃபலா தவக்கிலும், நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களாங்குது. அஃபலா ததப்பரும், நீங்க ஆய்வு செய்ய மாட்டீங்களாங்குது. இப்ப படிக்க படிக்க மறுபடி சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இவன் படிச்சா புத்தி வந்துருமே அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறாங்க அவங்கலாம். ஷிர்க் உன்னை சிந்திக்க விடாது, சத்தியம் இஸ்லாம் உன்னை சிந்திக்க சொல்லும். அவர்களிடம் அதிகாரம் இருப்பதாக நினைத்து கொண்டாலும் உன் மாற்றத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அப்படியே நான் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி யோசனை பண்ணி பாருங்க. நீங்க சிந்திக்கும் வரை மட்டுமே உன்னால் கல்லுக்கு மரியாதை காட்ட முடியும். நீ கல்லுக்கும் காட்டும் மரியாதையை அவர்கள் தனதாக்கி கொள்கிறார்கள். நீ கல்லுக்கு எந்த அளவுக்கு மரியாதை காமிக்கிறியோ, அப்ப அந்த கோபத்தில் சுத்தி உள்ளவங்க கல்லுக்கு மரியாதைன்னா அந்த கல்லோட காப்பாளர் எனக்கும் அல்டிமேட்லி மரியாதை கிடைக்குது. இதுல நீ ஒண்ணு குறை சொன்னாலும் எனக்கு இடிக்குது. மக்கள் ஃபிரௌனுக்கு காட்டும் மரியாதை அவனை ரப்புல் ஆலா என்று நினைப்பதால் தான். அவன் எல்லாத்துக்கும் மேலான ரப்புன்னு நினைக்கிற மாதிரி தான். மூசா அலை இஸ்லாம் வந்து அந்த சபையில வந்து மூசா அலை இஸ்லாம் கேள்வி கேட்கும் போது அந்த மக்கள் புரிய ஆரம்பிச்சாங்கன்னா அத்தனை நொறுங்கி போயிடும். நான் தான் ரப்புக்கும் ஆளான்னா நீ ஒரு இதை படைக்க முடியாதா, நீ இதை கூட படைக்க முடியாதா, நான் எனக்கு காமிக்கிறேன், அந்த கம்பத்துக்கு போறேன், அது பாரு என்ன ஆகுதுன்னு பாரு, என் பையில கையில் எடுக்கிற வெள்ளையா போகுது, நீ என்ன சூனியக்காரன் கொண்டு வரியான்னு சவால் விடும் போது அவனுடைய அந்த ரப்புக்கும் உள்ள ஆளா இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டா நொறுங்கி போகுது. அந்த பயம் தான் அந்த காப்பாளர்களுக்கு இருந்துச்சு. இந்த யூடியூப்ல வரலையே. பரவாயில்ல, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃப்ளூயன்சர் வந்து எல்லா நாளும் ஜெயிக்க முடியாது. இன்ஃப்ளூயன்சர் இந்த வராங்கள காப்பாளர்கள், ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க நொறுங்கி போவாங்க. ஏதோ ஒரு கட்டத்துல, அது அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும், இப்ப நடக்கக்கூடிய அரசியல் காலமா இருந்தாலும் சரி, ஒரு நாள் இன்ஃப்ளூயன்சர் எல்லா நாளும் ஜெயிக்க முடியாது. அவங்களோட சாயம் வெளுக்கும். அதிகாரத்தை பற்றிய கண்ணோட்டம் அடித்து நொறுக்கப்படும். பெர்செப்ஷன் ஆஃப் பவர். அப்ப என்ன, வயின் எஸ்லபுஹு நுபாபு, சாரி, வயின் எஸ்லபுனுஹும் துபாபு, அந்த ஈ எடுத்துக்கிச்சுன்னா ஷையன் எதையாவது லா எஸ்தன் கீது மின்ஹு, அதுல இருந்து திரும்ப பெற முடியாதுன்னு இருக்கும். இங்க எஸ்லபுஹும் வந்து சல்புங்கிற வார்த்தை. சல்புங்கிற வார்த்தை என்னன்னா மீனிங்கு சல்ப எஸ்லபு புளூரல் இருக்கு. சல்புங்கிறது வந்து பறித்தல் அல்லது பலவந்தமாக பறிமுதல் செய்துங்கிற மீனிங் வரும். அப்ப இங்க அந்த துபாபு என்ன பண்ணுது, அதை பறிக்குது. அதாவது படைக்குன்னு அல்லாக்குன்னு வச்சிருக்காது, சாமிக்குன்னு வச்சிருக்கிறது.
அதை பறிச்சுட்டு போதான். அப்ப அந்த அல்லாஹ் யூஸ் பண்ற வார்த்தை இன் யஸ்லபுஹும் துபாபு. அந்த ஈ வந்து அதை பறிச்சுட்டு பலவந்தமா இழுத்துட்டு போற மாதிரி. எப்படின்னா, இப்ப எதிரி படையில போர் செய்யும் போது அவனை கொல்றது அது ஒண்ணு, அந்த எதிரியை கொல்றதுலாம் ஒண்ணு. அந்த எதிரியிடம் உள்ள கிரீடம் இருக்குல்ல, அந்த கொடியை கைப்பற்றினாங்கன்னா, ஆளை கொல்லலாம் கூட இந்த கிரீடத்தை கொடியை கைப்பற்றுறது சல்புன்னு தான் வரும். அதை எடுத்துட்டாங்கன்னா அந்த கம்ப்ளீட் அந்த 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 தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய கொடியோ அவங்களுடைய கிரீடத்தையோ அவங்களுடைய கவசத்தையோ ஏதாவது ஒன்று எதிரி எடுத்துட்டாங்கன்னா கொல்லக்கூட தேவையில்லை, அது பெரிய அவமானம். இதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை சல்பு. அப்ப இங்க என்னன்னா, நீங்க பெரிய கிரீடமாக நினைச்சுக்கக்கூடிய ஒரு இதை அந்த ஈ வந்து அதை பறிச்சுட்டு சும்மா நீ வச்சுட்டு படையல்ங்கிறது வந்து பெரிய கிரீடம் மாதிரி. அந்த சாமிக்குன்னு மாத்திரம் உள்ளது, வேற யாரும் பெத்த புள்ள கூட எடுக்கக்கூடாது. அந்த அந்த உணவுல இருந்து இதை அந்த கிரீடத்தை தூக்குறமோ உன்னோட கௌரவம் பெருமை அகங்காரம் எல்லாத்தையும் அப்படி தூக்குற மாதிரி வர்றது, தூக்கிட்டு போகுது இந்த ஈ அப்படிங்கிற மாதிரி அந்த அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. யஸ்லபுஹும் துவாபும். ஓகே, எதிரியின் படையை கொடியை கைப்பற்றுற மாதிரி. அப்புறம் லா யஸ்தன்கிதூஹு மின்ஹு. நக்கதுன்னா வந்து இந்த அந்த எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல, இப்ப இவங்க போயிட்டு அந்த எதிரியை கொள்றது இவங்களுக்கு பிரதானம் கிடையாது. அவன் எடுத்துட்டு போன கிரீடத்தை அந்த கொடியை நம்ம மீட்டு எடுக்கணும். அதான் நக்கதுன்னு வரும். அப்ப இவங்க என்னன்னா, அது எனக்கு என்னோட கௌரவ பிரச்சனை. அது என்னோட கௌரவ பிரச்சனை. நான் போயிட்டு என்னோட கிரீடத்தை நான் அவங்கள்ட்ட போரிட்டு எனக்கு வேண்டியது அவங்க உயிரெல்லாம் கிடையாது, அந்த கிரீடத்தை நான் எடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது நக்கதுன்னு வரும். அப்ப ரெண்டு வார்த்தையும் நல்லா யூஸ் பண்றாங்க. எஸ்லுபுகும் இப்ப கைப்பற்றுது, லா என்கதுஹு என்கிதுஹு அதனா நக்கது, அதை நான் திருப்பி எடுத்துட்டு வர மாதிரி. இந்த ரெண்டு தான் நான் சொல்றது, இந்த வார்த்தையில சொல்றது. அப்ப என்னன்னா, இந்த வார்த்தை இங்க நமக்கு வரும். வகுந்தும் அலா சஃபா ஹுஃப்ரத்தி மினன் நாரி ஃபன்கதக்கும் மின்ஹா. இங்க நம்ம படிச்சிருப்போம். அது காப்பாற்றினாங்கிறது அன்கதக்கன்னு வரும். இப்ப நக்கத அன்கத, நக்கத அன்கத, நக்கத யுன்கத அன்கதன்னு வரும். இங்க அல்லாஹ் யூஸ் பண்றது என்னன்னா, அன்கதன்னா காப்பாற்றினான், இஸ்தன்கதன்னா கடும் முயற்சி. இஸ்தஃபுல்லா இஸ்தப்பட்டோம்னா கொஞ்சம் ரிப்பீட்டட்லி ட்ரை பண்றதுன்னு படிச்சோம்ல. இஸ்திக்ஃபார் சொல்றது கஃபர யக்ஃபிரு, இஸ்திக்ஃபார்னா மீண்டும் மீண்டும் இஸ்திக்ஃபார் செய்யறது. இந்த வார்த்தை இஸ்தன்கதங்கிறான், கடும் முயற்சி செய்து காப்பாற்றினான். இஸ்தன்கது அப்படின்னா புளூரல். இன்கத கது அனைவரும் எல்லாம் கூடி சேர்ந்து அனைவரும் கடும் முயற்சி செய்து காப்பாற்றினார்கள் அப்படின்னு வரும். அப்ப இங்க எல்லாம் எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணாலும் அதுல இருந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற மீனிங் வருது. என்ன மீனிங்க? நீ புனிதமாக கொண்டாடிய வழிபட்ட பிரசாதத்தை, தபுருக்கை, பிள்ளைகள் வாயில் படாமல் பார்த்து பார்த்து பாதுகாத்த பிரசாதத்தை, தபுருக்கை, உன் பெருமையை, கிரீடத்தை ஒரு ஈ பறித்து சென்றால், நீ ஒரு படையை திரட்டி சென்று மீண்டும் மீண்டும் பிரயத்தனம் எடுத்து போர் புரிந்தாலும் அதனை நீ திரும்பி பெறவே முடியாது. அதான் இந்த வார்த்தையில் உள்ளது. அப்படிங்கிறதுக்கு வரும். இங்க என்னன்னா, துபாபன் லைன்னு போட்டோம்னாலே லாமு தௌக்கீதுங்குவாங்க. முடியவும் சத்தியமா முடியாது, நிச்சயமா முடியாது. ஹலக்க யஹ்லுக்கு யஹ்லுக்கூன புளூரல் லை யஹ்லுக்கு துபாபன். நீங்க எல்லாருமே சேர்ந்து சர்வ நிச்சயமாக ஒரு விஞ்ஞானி பட்டாளமே சேர்ந்து இரவு பகல் முயற்சித்தாலும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக சத்தியமாக ஒரே ஒரு துபாபன், ஒரே ஒரு ஈயை கூட படைக்க முடியாதுங்கிறது மீனிங்ல இருக்கும். லை யஹ்லுக்கு துபாபன் இருக்கும். லா என்கிதூன மின்ஹு என்னன்னா, நீ ஒரு படையை திரட்டி சென்று மீண்டும் மீண்டும் பிரயத்தனம் எடுத்து போர் புரிந்தாலும் அதனை திரும்பி பெறவே முடியாது அப்படிங்கிற மீனிங் இந்த லா இன்னல இருக்கும். லா எஸ்தன்கிது. இப்ப லா எஸ்தன்கிது மின்ஹு, ரைட்டா? இதுல என்ன அவமானம்னா, நம்ம போன வாரம் பார்த்தோம். அவமானம் என்னன்னா, எதிரியே வந்துட்டானா சிக்காம தானே மலையிலிருந்து குதிப்பது. போரில் தோற்று இறந்தவனுக்கு அரபு ஊமை படிச்சோம்ல, he fell from the sky, வானத்திலிருந்து கீழே விழுந்தான். அப்ப இறந்தவன் குடும்பம் அந்த அந்த அவனோட பிரேதத்தை கூட எடுக்க விரும்பாது.
பறவை கொத்தி தின்னுட்டு போகும், காத்து அடிச்சுட்டு போகும். இந்த மாதிரி இறை மறுப்பாளர்கள் மறுமை இழிவை பத்தி நம்ம போன வாரம் பார்த்தோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம். அல்லாஹ் நாடினால் ஒரு சாதாரண ஈயை கொண்டும் அவமானப்படுத்துவான், ஒரு ஈயை கொண்டு அவமானப்படுத்துவான், மலையிலிருந்து குதிக்க வைத்தும் அவமானப்படுத்துவான். உன் ஆற்றலோ சக்தியோ அல்லாவுக்கு ஒரு பொருட்டே அல்ல. நீ எப்பேற்பட்ட ஜாம்பவனா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடுனானா ஒரு ஈய வச்சு ஒன்று அவமானப்படுத்துவான், ஒரு கொசுவை வச்சு நம்மளதை கொள்வான், மலையிலேருந்து குதிக்க வச்சு அவமானப்படுவான். அங்கேருந்து குதிச்சு மூஞ்சி திணறி செதற மாதிரி பறவைலாம் இந்த மாதிரி அவமானமும் நடக்கும். உன் ஆற்றலோ உன் சக்தியோ அல்லாவுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அனைத்து சக்தியும் அனைத்து ஆற்றலும் அல்லாவை தவிர வேறு எவருக்கும் இல்லை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே நிரந்தரம் அல்ல, அனைத்தும் நம் சக்திக்கு அப்பாற்பட்டது. நம் உடம்பு, அதில் வினாடிக்கு வினாடி மறுத்து பிறக்கும் செல்கள், உமிழ்நீர், வியர்வை, சம்பாத்தியம், அறிவு, திறமை, சொத்து, பிள்ளைகள், ஆக மொத்தம் நம்ம எல்லாமே நிரந்தரம் இல்லாது நமக்கு மொத்தமா நம்ம பலகீனமானவர்கள் தான். நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. தௌஃபு தாலிபு வல் மத்லூப், தேடுபவனும் தேடப்படுபவனும் பலகீனமானவர்களே. சரி, தேடுபவன் சீக்கர், படையலுக்காரும் அது தேடுபவன். தேடப்படுபவன் யாரு? சாப்பாடு, படையலுக்கு வைத்த உணவு. படையலுக்கு வைத்த உணவும் ஒன்றும் பண்ண முடியாது, படையல் உட்காரும் உங்களை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. தேடுபவனும் பலகீனமானவன், தேடப்படுபவன் ஃபுட்டும் பலகீனமானதான் அப்படின்னு. ரைட். படையல் வைக்க உணவும் பலகீனமானது. கடவுளுக்கு படைக்க வைத்த உணவை காப்பாற்ற வேண்டும். அது என்ன பண்ணும்? கடவுளுக்கு படைக்கிற வைக்கணும்னா அந்த கடவுள்ல அந்த இங்க தேடுறது யாருன்னா கடவுளுக்கு அந்த சாப்பாடு எனக்குன்னு வச்சிருக்கிறது. கேட்டா தேடப்படுவது யாரு? அந்த அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு வாங்க முடியாது. கடவுளுக்கு படைக்க வைத்த உணவை காப்பாற்றவும் அந்த கடவுளால முடியாது. கடவுள் தனக்கு படைத்த உணவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதால முடியாது. இப்ப எதா இருந்தாலும் எல்லா வகையிலையும் அவங்க தேடுபவனும் தேடப்படுபவனும் பலகீனமாக இருக்காங்க. 10,000 படி ஏறி பிரார்த்திக்க செல்பவன் தேடுபவன், தேடப்படுபவன். இவன் தேடுறான், எதை தேடுறான்? அவனுக்கு தேவையானதை தேடுறான். ரெண்டுமே பலகீனமானதான். பஸ் மாறி ஸ்டேட் மாறி வந்து தேடுபவனும் தேடப்படுபவனும் ஒரே மாதிரி. மந்திரித்து தாருங்கள், வேண்டிய காரியம் நிறைவேறணும், தேடுபவனும் தேடப்படுபவனும் தௌஃபத் தாலிபு. பால் கித்தாபு பார்த்து சொல்லுங்கள், காரியம் நிறைவேறணும், தேடுபவனும் தேடப்படுபவனும் தௌஃபத் தாலிபு ஒரு மத்லூப். கிரீடத்தை வைத்துக் கொள்பவர் சமூகத்தில் கெத்தை தக்க வைத்துக் கொள்ள இப்படி அப்படி செய்யாத அந்த பவர் அத்தாரிட்டியை பார்க்கறதுக்காக வர்றாங்கள தலைவர்கள், அமீர்கள், ஜமாத்து, நாட்டாமைகள்லாம் தேடுபவனும் தேடப்படுபவனும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. கல்லாவை விட்டு எழ நேரம் இல்லை, பவர் அத்தாரிட்டி. தேடுபவனும் தேடப்படுபவனும் பலகீனமானவர்களே. அவங்க எதை தேடுறாங்க, எது அவங்க தேடுறவங்க, அவங்க எதை தேடுறாங்களோ ரெண்டுமே உங்களுக்கு பலகீனமானது தான். நல்லா தரும். 10 வருஷமா நான் தான் நாட்டாமை, பவர் நான் தான் இருக்கிறேன். தேடுபவன் தேடப்படுபவன் ரெண்டு பேருமே பலகீனமானவன். தேடுவது தவறில்லை, தேடுவது தவறு கிடையாது. எதை தேடுகிறோம், எதற்காக தேடுகிறோம், அதனால் என்ன பலன், இம்மைக்கும் மறுமைக்கும் யோசனை பண்ணது தேடுதல். கல்வியை தேடுகிறோம், யூஜி கிடைக்குது, பிஜி கிடைக்குது, பிஹெச்டி கிடைக்குது, சம்பாத்தியத்தில் முடங்கி விடுகிறோம், முடிஞ்சு. நம்ம தேடுனது கிடைச்சிருச்சு. தேடப்படுவது என்ன? அது அந்தஸ்து தான் நமக்கு. பிள்ளையை படிக்க வைத்து பெரிய மனுஷனாக்கணும், அவனே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடும். நம்ம தேடினது என்ன? பிள்ளைங்க நல்லபடியாக படித்து நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவன் போயிட்டு அமெரிக்காவில் யாரோ ஒருத்தவங்களோட செட்டில் ஆயிடுறான். தேடியது கிடைக்காவிட்டாலும் முடங்கி விடுகிறோம். நாம் ஒன்று கேட்குறோம், அது கிடைக்கலனாலும் முடங்கிடணும். நமக்கு விக்கிரகங்களிலே மற்றபடி அனைத்தும் உள்ளது. நம்மள்கிட்ட உள்ளது சில மாத்திரம் தான் இல்லை, மற்றபடி அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் எப்படியெல்லாம் இருந்தாங்களோ 360 சிலைகள் இல்லை நம்மள்கிட்ட. மற்றபடி அவங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசம் இல்லாத மாதிரி நாம் தேடுவதும் நாம் தேடப்படுவதும் அவர்கள்ட்ட உள்ள பலகீனம் மாதிரியே நம்மள்கிட்ட இருக்கு. சரி, அல்லாவின் மீது தவக்கல் வைப்பதை வீட்டில் நுழையும் போதும் வெளியேறும் போதும் அல்லா தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வஅலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. வீட்டில் நுழையும் போது சொல்றாங்க, அவன் மேலே தவக்கல் வைக்கிறோங்கிற மாதிரி. பிஸ்மில்லாஹி தவக்கல் அலல்லாஹி
வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இங்கேயும் தவக்கல், வரும்போது தவக்கல், வர போகும்போது தவக்கல், தவக்கல் தவக்கல். அவன் மேலே ஆதரவு வைக்கணும், ஆதரவு வைக்கணும். இது எல்லாமே பல சமயம் நினைவுக்கு வர்றதில்ல. வந்தாலும் உயிரற்ற ஜபம் போல ஓம் சுக்ராம்பரதம் மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுல எந்த ஒரு உணர்வு இல்லாம, உயிர் இல்லாம சொல்லிட்டு இருக்கோம். தவக்கல் அல்லாஹ் மேல வைக்கணுங்கிறது நமக்கு தெரியாம இருக்கு. அதனால அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஆயத்துல, மா கதருல்லாஹ ஹக்க கதரிகி இன்னல்லாஹ லகவியுன் அசீஸ். எவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு கண்ணியப்படுத்தவில்லை அவர்கள். மா கதருல்லாஹ ஹக்க கதரிகி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன், வல்லமை மிக்கவன், மிகைத்தவன். ரைட். அல்லாஹ் யார், எப்படிப்பட்ட வல்லமை உள்ள என்பதை உளப்பூர்வமாக நாம் உணரவில்லை. அந்த அந்த ஃபீலிங்கே போகல நம்ம. எமது வாழ்க்கை கணக்குகளில் அல்லாஹ்வின் கணக்கை கணிக்க தவறுகிறோம். அது ஒரு பொருட்டா நம்ம நினைக்கல. எமது வருமானத்தில், எமது அதிகாரத்தில், எமது வைபவங்களில், எமது ஹலால் ஹராமில், எமது கொடுக்கல் வாங்கலில், எமது வாக்குறுதிகளில், எமது குடும்ப பேணுதலில், எமது இபாதத்துகளில், எமது தொழுகையில், எமது நோம்பில், எமது ஜக்காத்தில் அல்லாஹ்வோடைய கணக்கை பார்க்காம எனக்கு தகுந்த மாதிரி, என்னுடைய வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி, என்னோட வசதிக்கு தகுந்த மாதிரி, என்னுடைய சமூகத்துக்கு தகுந்த மாதிரி, என்னோட ஜமாத்துக்கு தகுந்த மாதிரி, என்னோட குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி, எனக்கு மனைவிக்கு தகுந்த மாதிரி, பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி நாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அல்லாஹ் சொல்ற கண்ணியப்படுத்தலைன்னா என்ன, நம்ம என்ன கண்ணியப்படுத்துறோம்? என் பதவியை கண்ணியப்படுத்துறேன், எனக்கு அந்த பெருமை கிடைக்குது. என் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்ணியப்படுத்துகிறேன். சமூகத்தில் இந்த அந்தஸ்தை கண்ணியப்படுத்துகிறேன். திருமணத்துக்கு உறவுகள் நட்புகளை கண்ணியப்படுத்துகிறேன். சில இதை கம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அவங்களை கண்ணியப்படுத்துறேன். ஊர் வழக்கத்தில் உள்ள அனாச்சாரங்களை கண்ணியப்படுத்துகிறேன். இதுதான் நான் கண்ணியம் செய்கிறேன். அம்மா கதருல்லாஹ ஹக்க கதரிகி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ் கம்ப்ளைண்டா சொல்றான். மா கதருல்லாஹ ஹக்க கதரிகி சௌஃப தாலிபு வல் மத்லூப். தேடுபவனும் தேடப்படுபவனும் பலகீனமானவர்களே. இங்க அல்லாஹ் தஆலா சொல்றது இன்னல்லாஹ லகவியுன் அசீஸ். இங்க லௌஃபு தாலிபு அப்படியே நேர் மாத்தமா இருக்கு. அங்க வல்லமை மிக்கவன், இங்க எல்லாமே பலகீனமானவன். தேடுறவன் தேடப்படுவன் ரெண்டுமே பலகீனமானவர்கள். என்னன்னு பார்ப்போம். கவியுன் ஆற்றல், சக்தி. ஒரு ஈயை கூட படைக்க வல்லமை, சக்தி இல்லாதவனாய் தேடுபவனும் தேடப்படுபவனும். அனைத்து சக்தி மிக்கவனாய் அல்லாஹ். இன்னல்லாக இல்ல சர்வ நிச்சயமாக, இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் இல்ல சர்வ நிச்சயமாக கவியுன் அசீஸ். அப்ப இங்க அல்லாஹ் தஆலா ஈய கூட படைக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களோட பலகீனத்தை சொல்லும் போது அல்லாஹ் தஆலா என்னோட முழு சக்தி எனக்கு இருக்குங்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்க, இன்னல்லாக சர்வ நிச்சயமாக, நிச்சயமாக இன்னல்லாக இல்ல கவியுன், நிச்சயமாக ஆற்றல் மிக்க. கூவத்துங்கம்ல அந்த கவியுன் அசீஸ். அப்ப ஆற்றல் இருக்கு, கவியுன் இருக்கு. ஒரு ஈயை கூட படைக்க வல்லமை, சக்தி இல்லாதவனா தேடுபவன் இருக்கிறான். இங்க என்னன்னா அசீஸ், அது எடுத்து செல்லும் உணவை தடுக்கக்கூடிய அதிகாரமற்றவனாய் தேடுபவனும் இருக்கிறான். அல்லாஹ் இங்க என்னன்னா, தேடப்படுபவன் ஈயை படைக்கவில்லை, அவனை தண்டிக்கவும் சக்தியற்றவன். அல்லாஹ் என்னன்னா ஈயையும் படைக்கிறான், அதை தண்டிக்கவும் ஆற்றல் மிக்கவன். அப்ப இன்னல்லாஹ கவியுன் நேர் ஆப்போசிட், என்ன கான்ட்ராஸ்ட், நேர் ஆப்போசிட்டா அல்லாஹ் இருக்கான். உன்னை படைத்தவனும் கவியுன் அல்லாஹ் தான். அவனது கட்டளைக்கு மாறு செய்தால் அங்க என்னன்னா, அந்த நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா அதை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு கிடையாது. லௌஃபத் தாலிபு வல் மத்லூப். அதுக்கு ஈயை படைக்கவும் முடியாது, ஈயத்தை வாங்கவும் முடியாது, ஈயை கண்டிக்கவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அல்லாஹ் ஈயையும் படைக்கிறான், என்னையும் படைக்கிறான், உங்களையும் படைக்கிறான். ஒருவேளை அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் அவனுக்கு தண்டிக்கக்கூடிய, கண்டிக்கக்கூடிய அதிகாரம் அசீஸா அவன்கிட்ட தான் இருக்கு. ஃபுல் அத்தாரிட்டி அவன்கிட்ட தான் இருக்கு. அல்லாஹ் இங்க லௌஃபு தாலிபு வல் மத்லூப் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய மாபெரும் சக்தியை சொல்றான். இன்னல்லாக கவியும் அசீஸ்ன்னு சொல்லிட்டு. கற்சிலை கடவுள்கள், கற்சிலை காப்பாளர்கள், பொதுமக்கள், இந்த 3 மாதிரி மக்கள் இருக்காங்க. ரைட்டா? கற்சிலை கடவுள் என்ன பண்ணுது? எதையுமே செய்ய முடியாது. அதனால ஒரு ஈய கூட அது அது படைக்க முடியாது. அது அதோட பிரசாதத்தை எடுத்தாலும் அது கூட எடுக்க முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி இன்னல்லாஹ லகவிய்யு. நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவனாக. அது நேர் மாற்றமா கற்சிலை கடவுளுக்கு அது டோட்டல் நெகட்டிவா இருக்கு.
இங்க கம்ப்ளீட் ஃபுல் பாசிட்டிவா இருக்கு. மா கதருல்லா ஹக்க கதரிஹி இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கிறான், வல்லமை மிக்கவனாக இருக்கிறான். கவியுன் அசீசுன். கற்சிலை காப்பாளர்கள், இந்த என்ன சொல்லு கஸ்டோடியன்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் சொல்றான், அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்து ருசுலும் வ மினன் நாசி இன்னல்லாஹ சமீஉன் பஸீர். அந்த கற்சிலை காப்பாளர்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்களோட கம்ப்ளீட் அவங்க அவங்க வரலன்னா கோவப்படுறாங்க, அவங்கள அடக்கி வைக்கிறாங்க, ஆளுமை செய்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் அவங்களுக்கு வந்து புரிய வந்துச்சுன்னா கம்ப்ளீட் எல்லாம் நொறுங்கி போகுது. ஃபிரௌன் சபையில் ஃபிரௌன் எப்படி நொறுங்கி போனானோ அந்த மாதிரி போகுது. ஆனால் அல்லாஹ் ஒரு இன்ஃப்ளூயன்சரை வைக்கல, இன்ஃப்ளூயன்சரை வைக்கிறான். யாரை வைக்கிறான்? அல்லாஹு மலக்குகளிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தூதர்களை சேர்ந்த இன்ஃப்ளூயன்சர் வைக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் செவியற்பவனாகவும் பார்ப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இன்ஃப்ளூயன்சர் யாரு? மலக்குமார்களும் தூதர்மார்களும் வர்றாங்க. இந்த காப்பாளர்களோட இன்ஃப்ளூயன்சர் யாரு? அந்த அவங்க செய்யக்கூடிய சிலையை வச்சுட்டு ஃபால்ஸ் ப்ராமிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க. அல்லாஹ் இதுக்கு நேர் மாத்தமாக இந்த சூரா ஹஜ்ஜில் கடைசியா இருக்கும்போது அல்லாஹு யஸ்தஃபி கொண்டு வரான், அவன் தேர்ந்தெடுக்கிறான். முஸ்தபா மினல் மலாய்கத்தி ருசூலம் வ மினன் நாசி. மனிதர்களிடமிருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுக்கிறான். இன்னல்லாஹ சமீஉன் பஸீர். நிச்சயமாக கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான். ரைட்டு. கருத்தியல் காப்பான் இன்ஃப்ளூயன்சர் அதிகாரம் செலுத்த என்ன அதிகாரம் செலுத்துறாங்க? அவங்களுக்கு வந்து நாங்க சொல்றதை செய்யுங்க, இந்த சிலை உங்களை காப்பாற்றும், இந்த இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா போயிடும், இப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று ஒன்று செய்து அந்த கற்சலை காப்பாற்றுறவங்க இந்த இன்ஃப்ளூயன்சரு அதை வச்சுட்டு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வச்சுட்டு இவங்க ஆதாயம் தேடுறாங்க, அதை வச்சுட்டு நன்மை செய்யலாம் அப்படிங்கிறவங்க நினைக்கிறாங்க. அதை வச்சுட்டு இந்த பொதுமக்களை சப்ரஸ் பண்ணி அவங்களோட அடிமையாக வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? யலூமா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வ இலல்லாஹி துர்ஜிஉல் உமூர். அவருக்கு முன் இருப்பதையும் அவன் அறிவான், பின் இருப்பதையும் அறிவான். இன்னும் அல்லாஹ்விடமே எல்லா காரியங்களும் தீர்வுக்காக மீட்கப்படும். அவங்களால இன்ஃப்ளூயன்ஸால எதுவுமே அதிகாரம் செலுத்தினாலும் அதிகாரம் எல்லாமே பலகீனமானது தான். தௌஃபத் தாலிபுல் மத்லூபு. இங்க அல்லாஹ் தஆலா நேர் மாத்தமாக நீங்க என்ன செஞ்சீங்கனாலும், முன்னாடி செஞ்சதும் சரி பின்னாடி எல்லாத்தையும் அறிஞ்சவனாக இருக்கிறான். எல்லா காரியத்தோட டிசிஷன் மேக்கிங் தீர்வு இலல்லாஹி துர்ஜவுல் உமூர். கட்டளைகள் அவன்கிட்ட தான் ரிஜா வந்தாகணும் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா அந்த அந்த அவனோட பவரை அத்தாரிட்டியை அடுத்த ஆயத்துல சொல்றான். இன்னொன்னு யாலோமா பைன் ஐதீகம் ஹல்ஃபகும் இலல்லாஹி துர்ஜவுல் உமூர். இன்னொன்னு என்னன்னா அந்த அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு முன்னாடி இருக்கிறதுனா கற்சிலைகள். கற்சிலையை வச்சுட்டு அந்த சாமியெல்லாம் வச்சுட்டு அதை வச்சு ஆதாயம் தேடிட்டு இருக்காங்க. பின்னால் இருக்கிறது என்னன்னா அவங்களோட வியாபாரம், அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய செல்வாக்கு, இதெல்லாம் வந்து ஹைடிங். அல்லாஹ் என்ன சொல்றான்? யாலுமா பைன் ஐதீகம் கல்ஃபவும். நீ மறைச்சிருந்தாலும் சரி, நீ வெளிப்படுத்தினாலும் சரி, உன் முன்னாடி இருந்தாலும் சரி, உனக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, உன் உள்புத்தியில் வச்சிருந்தாலும் சரி, உங்க கூட்டத்துக்குள்ள நீங்க பேசினாலும் சரி, எனக்கு தெரியாது. யாலுமா பைன் ஐதீகம் கல்ஃப், அந்த மீனிங் வரும். வயலல்லாகி துர்ஜவல் உமூர். எல்லா கட்டளைகளும் என்னட்ட தான் வந்தாகணும் அப்படிங்கிறான். இன்ன ஷிர்க தல்மன் அதீம். நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயமாகும். இது சொல்றது சூரா லுக்மான்ல இருக்கும். ரைட்டா? அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு, பொதுமக்கள் என்னன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே பொதுமக்கள். அல்லாஹ் அல்லாத தெய்வங்களிடம் போறது எதுக்காக? தன்னுடைய தேவை நிறைவேறும். நான் வந்து நீயத்தை வச்சுக்குவேன், அது நிறைவேறுச்சுன்னா நாங்கள் போய் மொட்டை அடிக்கிறேன், நான் போய் காது குத்துறேன், நான் போய் இது செய்கிறேன், நான் அது செய்கிறேன், அங்கே 3 நாள் படுத்து கிடக்குறேன். இதான் இந்த சமயத்தில் என்னோட தேவை நிறைவேறும். அல்லாஹ் அல்லாத தெய்வங்கள்ட்ட கேட்கறது இல்லைன்னா இந்த உலகத்துல எனக்கு நன்மை நடக்கும். வேற எதுவும் மறுமையோ சிந்தனையோ கபரோ எதுவுமே இருக்காது. இந்த உலகத்தில் எனக்கு குழந்தையே இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன பண்ணுறது? அங்கே போய் அவளையா படுத்தோம்னா நல்லா போயிடும், இந்த சாமிகிட்ட போனால் நல்லா போயிடும், எனக்கு பிஸ்னஸில் ரொம்ப மோசமாக இருக்குது, நீ அப்படி ஒருவேளை எனக்கு செஞ்சிட்டேன்னா நான் உனக்கு இவ்வளோ உண்டியலில் போடுறேன், நடந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். ரைட்டா? இப்படிதான் நடக்கும். அல்லாஹ் அல்லாத தெய்வங்களிடம் செல்வதெல்லாம் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தான் போகுது. ரைட்டா? இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாவின் தேவையை நிறைவேற்றுவதே இலக்கு. தன் தேவை இல்லை, அல்லாவின் தேவையை நிறைவேற்றுவது தான் ஈமான் கொண்டவர்களுக்கு இலக்கு. நேர் கான்ட்ராஸ்டை பாருங்க. இவங்க அவங்க தேவையை எதிர்பார்க்குறாங்க, இவங்க ஈமான் கொண்டவங்க அல்லாஹ் என்ன சொல்றா அதை செய்யணும்னு நிற்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு இர்கூ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும்
வஃஅலுல் ஹைர லஅல்லகும் துஃப்லிஹூன். சுப்ஹானல்லாஹ். நேர் மாத்தமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும். ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் ருக்கு செய்யுங்கள், நீங்கள் சஜிதாவும் செய்யுங்கள், இன்னும் உங்கள் இறைவனை வணங்குங்கள், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையே செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். நேர் மாத்தமா இருக்கும். அடுத்தது இங்க அல்லாஹ் அல்லாஹ் தெய்வங்கள்ட்ட கேட்கும்போது என்னன்னா, தன் தேவை நிறைவேறணும், நான் பார்த்துக்கிறேன், இது இது செஞ்சா போதும். இது எல்லா மதத்திலையும் இருக்கா? இஸ்லாத்தை தவிர அப்படிதானே? ஹைதராபாத்ல ஒரு ஒரு ஹஜ்ரத் பேப்பர்ல எழுதி அந்த இதுல போட்டுடலாம், கபர் அடக்கம் பண்றாங்களா அதில் போட்டோம்னா அவருக்கு சொர்க்கம். அந்த பேப்பர்ல ரெக்கமெண்டேஷன் இருக்கு, இது இது செஞ்சா போதும், நான் பார்த்துக்கிறேன். ஒரு மௌத் ஆயிட்டா அவர் பள்ளி பக்கமே வந்திருக்க மாட்டாரு, அவர் தொழுகன்னு என்னன்னு தெரியாது, அவருக்கு எதுவுமே தெரியாது, உலகம் உலகம் உலகம்னு இருப்பாப்ல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் உருகி உருகி யா முத்மஇன்னல், இந்த இந்த துவா அந்த அந்த துவா மறுநாள் ஊர்ல வீட்டில் போயிட்டு ஃபுல்லா குரானை முடிக்கிறது. வாட் இஸ் திஸ்? நான் பார்த்துக்கிறேன், இது செஞ்சா போதும். அல்லாஹ் ஈமான் கொண்டவன் அழைக்கிறது யா அய்யுஹல்லதீன ஆமனூ. சரி, இங்க என்னன்னா நமக்கு தேவையானது இங்க கிடைக்குது. எனக்கு இந்த இதுன்னா இது கிடைக்குது, இந்த மாதிரி செஞ்சேன்னா எனக்கு இந்த நன்மை கிடைக்குது. நான் என்ன செய்யணும்? எனக்கு பிஸ்னஸ்ல ரொம்ப டவுனா இருக்கு. நீங்க இந்த ஆயத்தை ஓதி 4 நாளைக்கு முன்னாடி கூட விட்டேன், தலையில கையை வச்சு 41 தடவை ஓதுனோம்னா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு வரும்ட்டு. 82 தடவை ஒண்ணா என்ன ஆகும்? மண்டை வெடிச்சிருமா? தேவை நிறைவேறதுக்காக, தேவைக்காக, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி நீ இதை செஞ்சா நான் அதை செய்யறேன் இப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வச்சுக்கிட்டு அல்லாஹ் அதுக்கு வரலன்னா அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள், காப்பாளர்கள் வந்து அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்கங்கிற மாதிரி சொன்னா என்ன கதியாகும்? அல்லாஹ் தன்னுடைய சூரா ஹஜ்ல என்ன இருக்குன்னா, ஜாஹிது ஃபீல்லாஹி ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுக்காக போராடி ஸ்ட்ரகிள் பண்ணுங்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க வந்து உங்களுக்கு நீங்க எல்லாம் போன அப்படி தேனாரும் பாலாரும் கிடையாது, இங்க போராடுங்கிறான், ஸ்ட்ரகிள் பண்ணுங்கிறான். அங்க எல்லாம் கிடைக்குது. அல்லாஹ் அல்லாத தெய்வங்கள்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு போட்டீங்கன்னா இவ்வளவு வந்துடும். 100 ரூபா போட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இது கிடைக்கும், இப்போ பிளேஸ் கிடைக்கும். நீங்க 1000 ரூபா போட்டீங்கன்னா அது நீங்க தங்க தட்டில் சீடி போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இதே வேற. அல்லாஹ்வுடைய பாதையில் ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி. சுப்ஹானல்லாஹ். உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். ஒஸ்திபாக்கும் ஒமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ். இந்த தீன் மார்க்கத்தை உங்களுக்கு எந்த சிரமத்தையும் அவன் ஏற்படுத்தல, நீங்க போராடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த போராட்டம் வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மின் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மின் அம்வால். உங்களுக்கு ஒவ்வொரு ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உங்களை நாம் சோதிப்போம். வபஷிரி சாபிரீன், பொறுமையாளருக்கு நன்மாராயம் கூறுவார்கள். இதா அசாபத்தும் முசீபத்தும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒருவேளை எதை நினைச்சுன்னா இதா அசாபத்தும் முசீபத்தும் உங்களுக்கு தீங்கு இருந்துச்சுன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சமீபத்துல நிறைய நம்மளாம் அனுபவிச்சிருப்போம். சாதாரண ஒரு ஏத்தியஸ்டோ யாரோ ஒருத்தவங்க கூலா தீக்கால உள்ளவங்க வச்சுங்களேன், இறக்குற சமயத்துல கூலா இருக்கிறாங்க. கூலா அல்லாவே இல்லைங்கிறவங்க, கடவுளே இல்லைங்கிறவங்க, இது எனக்கு ஒரு மாற்று சக்தி, இது நேச்சுரல், நடக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூலா எடுத்துட்டு போறாங்க. ரைட்டா? முஸ்லீம்கள் என்ன பண்றோம்? ஹாஸ்பிட்டல், எங்க வீட்டை சுத்தி ஹாஸ்பிட்டலு, எனக்கு மாத்திரம் இந்த சோதனை, டாக்டர் நீங்க எது வேணாலும் செய்யுங்க, அவங்கள காப்பாத்துங்க, எவ்வளவு கோடி வேணாலும் தரணும், அவங்கள காப்பாத்துங்க, விட்டுறாதீங்க ப்ளீஸ் டாக்டர், வேற டாக்டரை கூப்பிடுங்க. ஏன் ஏன் அப்ப நம்ம எதை அல்லாஹ் நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, அல்லாஹ் நான் தான் நடக்கலாம், ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஈமான் இல்லாதனால நான் நினைக்கிறபடி நடக்கணும், நான் நினைக்கிறபடி நடக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு டாக்டர் வேணும், இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் எது வேணாலும் செய்யுங்க நான் தர்றேன், இப்படிங்கிற மனோபாவம் நம்மளுடைய சமுதாயத்துல புறையோடி கிடக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பி, அல்லாஹ் அவங்களுக்கு ஸலவாத் சொல்றான், சலாம் சொல்றான். அல்லாஹ் அக்பர். خير ان شاء الله.
இப்போ நான் க்ளவுடில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். என்னன்னு பார்ப்போம். எதனால் இப்படி வருதுன்னு தெரியல. அல்லாஹ் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? வேற ஏதாவது முடிச்சுக்குமா? டைம் ஆயிடுச்சு, 10:15 ஆயிடுச்சு. நான் அதை அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ் யூடியூப்பில். سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.